அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றியே. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கை, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, எந்த பிரச்சனையும் எத்தனை பிரச்சனையும் சமாளிக்கும் தனித்தன்மை உடையவர்தான் நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்கள். நம் அம்மா அவர்கள் தைரியமானவர், தன்னம்பிக்கையானவர் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கே நன்கு தெரியும். ஆனால் நம் அம்மா அவர்கள் மொழி பற்றும் நாட்டுப்பற்றும் உடையவரா என்று கேட்பவர்களுக்காக இந்த தொகுப்பு. 1973 ஆண்டு நம் அம்மா அவர்கள் கங்கா கௌரி என்ற கன்னட படத்தில் நடித்து கொண்டிருந்தார். அது ஒரு கன்னட படம் என்பதனால் படப்பிடிப்புகள் முழுவதும் கர்நாடகாவிலும் மைசூரில் உள்ள கண்டிரவா என்னும் ஸ்டுடியோவிலும் நடைபெற்றது. அப்பொழுது அங்கு தமிழர்களை வெறுக்கக்கூடிய கன்னட சலுவாலியர் என்னும் கட்சியை சேர்ந்த வட்டால் நாகராஜ் என்பவர் தன்னுடைய கைக்கூலிகளை வைத்து கொண்டு அந்த ஸ்டுடியோவிற்குள் நுழைந்தார். நுழைந்ததும் அங்கிருந்த பத்திரிகையாளர்களை அடித்து வெளியேற்றப்பட்டார்கள். ஸ்டுடியோவிற்குள் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. அத்தகைய கூச்சலை கண்டு படக்குழுவினரும் நம் அம்மா அவர்களும் திரும்பினார்கள். அந்த கன்னட வெறியர்கள் அங்கிருந்த தமிழர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். படக்குழுவினருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பயந்து நடுங்கினர். ஆனால் நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்களோ அஞ்சாமல் துஞ்சி அவர்களின் முன் நின்றார். அவர்களுள் ஒருவன் கேட்டான், "ஏய், நீ கன்னடக்காரிதானே?" என்று ஒருமையை கண்டும் உருமலை கண்டும் பயப்படுபவரா நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்கள்? அவன் முன் எதிர் நின்று, "நான் கன்னடக்காரி இல்லை" என்று எடுத்து கூறினார். "நீ மைசூரில் தானே பிறந்தாய்?" என்று அவன் கேட்டான். அதற்கு அவர், "ஆம், நான் மைசூரில் தான் பிறந்தேன், ஆனால் நான் கன்னடக்காரி இல்லை" என்று கூறினார். "அது எப்படி? நீ மைசூரில் தானே பிறந்தாய், அப்பொழுது நீ கன்னடக்காரி தானே?" என்று மற்றொருவன் கேட்டான். அதற்கு நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்கள் தெளிவாக பதில் சொன்னார். "இந்திய மக்களுள் ஒரு சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டு ஆப்பிரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களின் தலைமுறைகள் இன்னும் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் ஆப்பிரிக்கக்காரர்களா? அது மட்டுமல்ல, என்னுடைய உறவினர்கள் இன்னும் ஒரு சிலர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அமெரிக்கக்காரர்களா? அதே போன்றுதான் நான் கன்னடத்தில் பிறந்தாலும் நான் தமிழச்சி" என்று எடுத்து ஆணித்தரமாக அடித்து கூறினார் நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்கள். அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் அந்த வெறியர்களுக்கு கோபம் அதிகரித்தது. "தமிழ் ஒழிக, கன்னடம் வாழ்க என்று முழக்கமிடு" என்று மிரட்டினார்கள் நம் அம்மாவை பார்த்து. மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படுபவரா நம் அம்மா? நான் கன்னடம் வாழ்க என்று கூறுவதில் எனக்கு எவ்வித தயக்கமும் இல்லை. ஆனால் நான் தமிழ் ஒழிக என்று ஒருபொழுதும் கூறமாட்டேன் என்று ஆணித்தரமாக அடித்து கூறினார். கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற அந்த வெறியர்கள் நம் அம்மா அவர்களை தாக்க முற்பட்டார்கள். அப்பொழுது தக்க சமயத்தில் வந்த காவல்துறையினர் அங்கிருந்து அம்மா அவர்களை மீட்டு காப்பாற்றினர். அங்கிருந்து வெளியேறிய நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்கள் கன்னட முதல்வருக்கும் இந்திய பிரதமருக்கும் ஓர் கண்டன கடிதத்தினை எழுதினார். இதிலிருந்தே நமக்கு ஒன்று புலப்படுகின்றது. நான் தமிழச்சிதான் என்று கூறியவரும், தமிழ் மொழிக என்று நான் ஒருபொழுதும் கூறமாட்டேன் என்று சொல்லியதிலும் இருந்தே நம் புரட்சித் தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்களுக்கும் தாய்மொழியும் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் எத்தகைய பற்று இருந்தது என்று கூறுவதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த அடையாளம்.
நன்றி, வணக்கம்.